எப்படி இருக்க ரஞ்சு? உன் பங்கு உனக்கு கிடைக்கும். எனக்கு அப்படி தோணல. ஊர்வசி என் புருஷன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்தா அவ கண்டிப்பா எங்க பங்க தருவாங்கிற மாதிரி எனக்கு தோணல. அவங்க 2 பேரும் அப்படி என்னதான் பேசிட்டு இருக்காங்க? அவ உன்கிட்ட என்ன பேசிட்டு இருந்தா? அவளோட புருஷன் மேல நீ ஒரு கண்ணு வச்சிருக்கேன்னு அவ சொன்னான். என்னது? ஏன் அவ வாய்க்கு வந்தபடி உளறிக்கிட்டு இருக்கா? அவ புருஷனை நீ பாத்தியா? நான் எல்லாம் அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஏன்? அவன் பார்க்க நல்லா தானே இருக்கான். உன் கண்ணுல ஏதாவது பிரச்சனையா என்ன? சரி, அதை விட்டு தள்ளு. ஆனா அவ உன்னோட எல்லா மெசேஜஸையும் படிச்சிருக்கா. நான் அவனுக்கு எந்த மெசேஜும் அனுப்பலையே. இந்த புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து உன்னை தேவையில்லாம டென்ஷன் பண்றாங்க. அவங்க 2 பேர் கூட நான் சாட் பண்றேன். ஏன்னா அவங்க மோசமான அப்பா அம்மா நம்ம ரகசியத்தை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இல்லைன்னா இவங்களுக்கு பங்கு கொடுக்கற விஷயத்துல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. இங்க பாரு ரஞ்சித், அது என்னன்னா இங்க இருக்கிற யாருமே உங்க பங்கு கொடுக்க விரும்புறது இல்ல. ஆனா நான் தர ஆசைப்படுறேன். ஊர்வசி மேடம், உங்களுக்கும் எனக்கும் நடுவுல பங்குன்ற பேச்சு எங்கிருந்து வந்துச்சு? அது என்னன்னா ரஞ்சித், இங்க பாரு, நான் இப்போ ரொம்ப தனியா இருக்கேன். அதனால எனக்கு சொந்தமானது எல்லாமே உன் கூட ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறேன். இப்போ பசங்களும் வளர்ந்தாச்சு, பெரியவங்களாயிட்டாங்க, எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க அவங்களுக்கு குடும்பம் இருக்குல்ல. இப்போ அன்மோல் கூட, அன்மோலை எப்போ நான் என் பொண்ணு மாதிரி தான் நினைச்சிருக்கேன். இப்போ அவளும் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா. வீடு வெறிச்சோடி இருக்கும். அப்புறம் நான் தன்னந்தனியா தனி மரமா தவிச்சுக்கிட்டு இருப்பேன். அதனால நான் என்ன நினைச்சேன்னா, உன்கிட்ட கொஞ்ச நேரம் தனியா பேசலான்னு நினைச்சேன். பொதுவா என்னோட ஒய்ஃப் என்ன உங்ககிட்ட பேசவே விட மாட்டா. ஆனா நீங்க அதை நினைச்சு டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க எப்ப சொன்னாலும் நான் உங்களை கண்டிப்பா மீட் பண்ண வருவேன். ருத், ஒரு நிமிஷம். ருத், யூனோ அவங்க எல்லாரும் நம்ம கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்புறம் மோஸ்ட் ப்ராபப்ளி அடுத்த மாசத்துக்குள்ள நம்ம ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிடுவோம். யூனோ ருத், இப்போ நான் அதை ஒத்துக்கிட்டே ஆகணும். அதாவது நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். நீ என் கூட, ஐ மீன், நீ பிரார்த்தனாவை எந்த அளவுக்கு லவ் பண்ணல. ஐம் ரியலி சாரி. அதான் நான் செஞ்ச தப்பு. அன்னைக்கு நான் உன்னை தனியா விட்டுட்டு போயிட்டேன். அன்னைக்கு நான் என்ன நினைச்சேன்னா பிரார்த்தனாவை தான் நேசிக்கிறேன்னு நினைச்சேன். அந்த பிரார்த்தனா என் ஃபேமிலியோட உயிரை எடுக்கவே நினைச்சிருக்கா. லெட் இட் பி ருத். யூனோ, நீ வந்து என்னை தேடி வந்து என்கிட்ட சொன்னல என் கூட புது வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்னு. அப்ப நான் ரித்விக் கூட எனக்கு நடக்கிற அந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டேன். நீ என் கூட வா. ஊர்வசி மேடம், இப்ப நான் கிளம்புறேன். இல்லைன்னா என் ஒய்ஃப் மோப்பம் பிடிச்சு என்னை தேடி இங்கேயும் வந்துடுவா. See you. See you. மரணம் தான் உன்னை மோப்ப பிடிச்சி வந்துட்டு இருக்கு ரஞ்சித். நானும் பாக்குறேன் நீ உன் மரணத்துக்கிட்ட இருந்து எவ்வளவு நாளைக்கு எவ்வளவு தூரத்துக்கு ஓடுறேன்னு. கொஞ்சம் இப்படி வாங்க. எனக்கு அந்த நாகமாணிக்கம் வேணும். இன்டர்நேஷனல் பையர் கிடைச்சிருக்காங்க. நான் அதை விற்க போறேன். யார் அதுக்கு நல்ல விலை தராங்களோ அவங்களுக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், அவங்க 2 பேருக்கும் அவங்களுக்கான பங்கை தரமாட்டேன். நாம அவங்களுக்கு பங்கு கொடுக்கணும் அப்படின்னு உன்கிட்ட யார் சொன்னாங்க? இல்ல இல்ல, டூ குட் மார்னிங், டூ குட். சரி, இந்த நாகமாணிக்கத்தை எங்க தான் வச்சோம்? அந்த நாகமாணிக்கம் உனக்கு கிடைக்காது. ஏன்னா அந்த மாணிக்கத்துக்காக நான் வேற ஒரு திட்டம் வச்சிருக்கேன். திட்டமா? நீங்க அந்த மாணிக்கத்தை அவங்களுக்கு விற்க போறீங்களா? அவங்க அதுக்கு நல்ல விலை தருவாங்கல்ல? நான் அந்த நாகமாணிக்கத்தை விற்க போறேன்னு உன்கிட்ட யாரு சொன்னாங்க? இங்க பாரு பார்த்தாலே, அந்த 2 முட்டாளுக்கும் அவங்க பங்கு கிடைக்குதோ இல்லையோ, எனக்கு ஏன் பங்கு கிடைச்சாகணும். ஒவ்வொரு விஷயத்திலயும் உனக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கேன். ஆனா நீயும் அந்த நாகினியோட வம்சத்தை சேர்ந்தவ தானே? அதெல்லாம் அப்போ அவங்க தான் என்ன அங்க இருந்து அடிச்சு விரட்டிட்டாங்களே. ஞாபகம் இல்ல உனக்கு? நீ தானே என்ன காப்பாத்துன.
இப்ப நீ என்ன ஏமாத்த நான் பாக்குறியா? ஒண்ணும் உன்னை ஏமாத்த பாக்கல. இப்ப நான் சொல்றத நல்லா தெளிவா கேட்டுக்க. நான் அந்த மாணிக்கத்தை நாக வம்சத்தோட ஜென்ம எதிரிகளா இருக்கிறவங்க கிட்ட தான் விப்பேன். அவங்க நம்ம ஆளுங்களா இருக்கணும், கால்கியா வம்சமா இருக்கணும், என்னோட நம்மளோட ஆளுங்களா இருக்கணும். அவனா? அந்த காட்டு மிராண்டிகளா? ஆ? அவங்க ஜனங்களை கொண்டு குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ம், அதுதான் அவங்களுக்கான அடையாளம். வழிப்பறி கொள்ளக்காரங்க, தட்டி பறிக்கிறவங்க. அந்த நாகினிங்க பல வருஷங்களா அந்த நாகமாணிக்கத்தை பாதுகாத்துட்டு வந்தாங்க. ஆனா அந்த நாகினிகளை நம்ம வம்சத்தாளுங்க ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க. அந்த காலத்துல இருந்தே நம்ம வம்சம் அந்த நாக வம்சத்தையே எதிரியா நினைச்சுக்கிட்டு இருந்தது. ஆனா இப்போ எல்லாமே மாறி போயிடும். நீ அந்த வம்சத்தை சேர்ந்தவன்னு ஒத்துக்கிறேன். அவங்கள ஒருத்தி தான் நீ. ஆனா நீ அவங்கள பார்த்து இப்ப எல்லாம் பேசுறது இல்லையே. ஆனா இப்போ திடீர்னு மாணிக்கத்தை அவங்களுக்கு குடுக்கறேங்கிற. அவ்வளவு பணத்துக்கு அவங்க எங்க போவாங்க? அந்த மாணிக்கத்துக்காக சொல்லு. அட, அவங்களே மத்தவங்க பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. ம். ஒரு தடவை அந்த நாகமாணிக்கும் பழங்குடி தலைவர், அதாவது எங்க தலைவருக்கு கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் என்னோட வம்சத்துக்கு, ஏன் ஆளுங்களுக்கு ரொம்ப பெரிய சக்தி கிடைச்சிடும். என்னாச்சு? வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சா? கவலைப்படாத, நாங்கள் உனக்கு உன்னோட எல்லா கஷ்டத்தில் இருந்தோம் உனக்கு நாங்கள் விடுதலை தருவோம். உன்னோட வம்சமா? உன்னோட ஆளுங்களா? திடீர்னு உனக்கு என்னாச்சு பார்த்தாலே? உன்னோட வம்சத்தை சேர்ந்த ஆளுங்க கொடூரமானவங்க, கல் நெஞ்சுக்காரங்க. ஜனங்களை கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஆளுங்க, நம்மளோட வம்சம், அவங்க எல்லாம் நம்ம ஆளுங்க. எங்க போனாலும் சேர்ந்து கூட்டமா தான் போவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நாக மாணிக்கமா? அவங்களுக்கு அதை கொடுக்காத. அவங்க பட்னி கிடக்கிற ஏழைங்க. மாணிக்கத்துக்கான பணத்தை தரமாட்டாங்க. எல்லாத்தையும் முழுங்கிடுவாங்க. எதையும் தரமாட்டாங்க. வாய மூடு, மூடு வாய. என் ஆளுங்களை பத்தி தப்பா ஒரு வார்த்தை பேசாத. அவங்க லட்சத்துல ஒருத்தங்க. உனக்கு இப்போ உன்னோட பங்கு தானே வேணும். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, இல்ல உன் கைக்கு எதுவுமே வராது சொல்லிட்டேன். அது அவங்க கிட்டே போய் சேர்ந்துடும். அவங்க வருவாங்க, இரு. நாம நம்ம வீட்டு ஆளுங்களை உடனே வெளியில அனுப்பி வச்சாகணும். அதை எப்படி அவங்கள வெளியே அனுப்ப முடியும்? உனக்கு தான் தெரியும்ல, இந்த வீட்டை விட்டு வெளியே போக்குறது ஆபத்தை விலை கொடுத்து வாங்குற மாதிரி. அட, அந்த சீனியர் நாகினி ஜூனியர் நாகினி இருக்காங்களே, நம்மள குறி வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. உன்னோட சொந்தக்காரங்க வர சந்தோஷத்துல நீ அது எல்லாத்தையும் மறந்துட்டியா? இந்த நாக மாணிக்கத்தால தான் நம்மளோட இந்த உடம்புக்குள்ள உயிர் இன்னும் இருக்கு. அது இல்லனா அவங்க நம்மள எப்பவோ கொண்டு போட்டுட்டு போயிருப்பாங்க. புரியுதா உனக்கு? எனக்கு எல்லா ஞாபகம் இருக்கு, எதையும் மறக்கல. அதுக்கும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இந்த தாயத்தை பாத்தியா? இந்த தாயத்தை இந்த நாகமாணிக்கத்துல தொட்டு தடவி வச்சிருக்கேன். கண்டிப்பா இது நாகமாணிக்கம் இல்லதான். ஆனா சக்தி விஷயத்துல நாகமாணிக்கத்தை விட இது எந்த வகையிலயும் குறைஞ்சதில்ல. இந்த தாயத்தை எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் கொடு. அவங்க இனிமே எங்க போனாலும் சரி, இந்த தாயத்தை கண்டிப்பா அவங்கள காப்பாத்தும். இப்ப போ, வீட்ல இருக்கிற எல்லாரையும் வெளியில அனுப்புறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணு. போ. என்னால முடிஞ்ச வரைக்கும் வீட்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். எங்க தேடியும் ரிஷபை என்னால பார்க்க முடியல. என்னாச்சு பிரார்த்தனா? நான் ருத்ராவ ஒருத்தர் கையை இன்னொருத்தர் பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தேன். தெரியல, என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல அப்பாவை கண்டுபிடிக்க முடியல. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாரு பிரார்த்தனா,
நீ ருத்ராவை ரொம்ப நேசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ருத்ராவும் உன்னை காதலிக்கிறான் அப்படின்னா அப்ப கண்டிப்பா திரும்ப வந்துடுவான். நீ கவலைப்படாத. நீ உன்னோட காதலுக்காக கடமையை மறக்க கூடாது. நம்ம வந்த வேலையை முடிச்சாகணும். நம்ம நாகனிகள் பழி வாங்க தான் நம்ம இங்க வந்திருக்கோம். ஆ, நான் பழி வாங்காம விட மாட்டேன். நான் எதுக்காக இங்க வந்திருக்கேனோ அதை கண்டிப்பா செஞ்சு முடிச்சிருவேன். ஆனா ருத்ராவை என்னைக்காவது ஏதாவது பொண்ணோட பார்க்கும் போதெல்லாம் என் மனசு ரொம்ப வலிக்குது. அந்த வழி கூடிய சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வந்துடும். ஒருவேளை ருத்ரா உன்னை நேசிக்கல அன்பு, அப்படின்னா நான் கிளம்புறேன். ரிஷப் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு தடவை போய் பார்க்கலாமான்னு யோசிக்கிறேன். அவர் இப்போ என்ன நிலைமையில இருக்காருன்னு கூட தெரியல. அவர் இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும் மட்டும் கிடைச்சா நான் உங்க உயிரை எடுத்துருவேன். அவர் ஹாஸ்பிட்டல் போனப்புறம் அவரை மீட் பண்ணவே முடியல. அதாவது ருத், நீ அவரை மீட் பண்ண முடியாது. ஐ மீன் நம்ம அவரை மீட் பண்ண முடியாது. டேட் ஐசியூல இருக்காரு. ஐசியூல இருக்கவங்கள மீட் பண்ண அலோ பண்ண மாட்டாங்க.